ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து ஒரு பெரிய பார்சல் வந்திருக்கு. இந்த பார்சலை ஓப்பன் பண்ணி அதில் என்ன சர்ப்ரைஸான விஷயம் இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பிரிக்கிற வரைக்கும் கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். இப்போ பாருங்க, அமேசான்லேருந்து வந்திருக்கு. இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த சைடு ஓப்பன் பண்ணலாம், மேலேருந்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாருங்க, இப்போ உள்ள இருந்து அதை எடுக்கிறேன். அது என்னன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி சின்னது தான் அவ்வளோ பெரிய பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிச்சு நீட்டா தெரியும். ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பாருங்க, இந்த மாதிரி ஒரு 4 பீசஸ் இருக்கும். இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு 4 பீசஸ் இருக்கும். இது வந்து வேற ஒன்றும் இல்லை, இது ஓப்பன் பண்ணி காமிச்சாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற பேஸ் இது பார்த்தீங்கன்னா உள்ள இந்த மாதிரி இருக்கும். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது கீழே இருக்கிற பேஸ் இப்படி வச்சுக்கணும். இது வந்து உள்ள இருக்கிற இதுக்குள்ள வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம குர்த்தி எல்லாம் போடுவோம் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து நீட்டா இப்படி வச்சுக்கலாம். குர்த்தி எல்லாம் போடுவோம் பாத்தீங்களா, அது மாதிரி இந்த மாதிரி நீட்டா எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா என்னோட குர்த்திஸ் எல்லாம் இந்த மாதிரி நான் நீட்டா எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நம்ம இப்படி வைக்கிறனால நம்ம என்ன இருக்குங்கிறது பார்த்து எடுக்கவும் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்படியே வச்சிருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி காட்டன் துணியெல்லாம் இப்படி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறதுனால நம்மள எதுவும் களைஞ்சு போகாமல் இருக்கும். அயன் பண்ண துணியெல்லாம் அயன் பண்ண மாதிரியே நீட்டாக இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட் ஆர்கனைசரு. இதில் ஷர்ட் மட்டும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் முடியும். ஷர்ட் மட்டும் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு பிடிச்ச குர்த்திஸு, பேண்ட்ஸு, ஷால்ஸு இது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி பேஸாகவும் இந்த மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி 4 வந்து நான் ஆர்டர் பண்ணேன். இதோட உங்க லிங்க் வேணும்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். உங்களுக்கு லிங்க் வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் என்னோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுக்குறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.